சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. 22 வருட ஊழிய பாதையிலே எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரியுதோ புரியுது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஆளுக்கு மாத்திரம் நான் சொன்னது புரியுதுன்னு சொல்லி ஆண்டவராகிய தேவன் சொன்னார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறது அவருக்கு அதிகமாய் புரிகிறது. உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதோ எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் கர்த்தர் நம்மை நியமித்த இந்த இடத்திலே கர்த்தருடைய வேலையை செய்யும்படியாய் கர்த்தர் கொடுத்த அந்த சிலாக்கியத்திற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆமென். கர்த்தருடைய கிருபையால் 55 வருடங்கள் இந்த பூமியிலே வாழ கர்த்தர் கிருபை செய்தார். இன்னும் அவர் அநேக ஆண்டுகள் வாழ அவர் கிருபை செய்வார். அப்படினாலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். என்னுடைய வாழ்விலே நான் இந்த வேதத்தை 22 ஆண்டுகள் படித்திருந்தாலும் எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. ஆபிரகாம் செய்த பாவம் என்ன? ஆபிரகாம் செய்த பாவம் என்ன? ஆதாம் செய்த பாவம் என்ன? இந்த ரெண்டுக்கும் என்னுடைய வாழ்விலே கேள்வி, கேள்விக்கு பதில் இல்லை. நேற்று இரவு தான் என்னுடைய வாழ்விலே நான் எத்தனையோ பிரசங்கங்களை கேட்டிருக்கிறேன், எத்தனையோ பேர் பேசியிருக்கிறார்கள். ஆதாம் செய்த அந்த பாவம் என்ன, ஆபிரகாம் செய்த அந்த பாவம் என்ன என்பதை குறித்து எனக்கு தெரியவில்லை. அதனால் நான் செய்த பாவம் எனக்கு புரியும். ஹல்லேலூயா. இதை புரியும்படியாய் கொடுத்த கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். முதலாவது நாளிலே ஆதாம் செய்த பாவம் என்பதை குறித்து உங்களோடு நான் பேச ஆதாம் செய்த பாவம் என்ன என்று நீங்கள் தெரிந்து கொண்டால்தான் நீங்கள் செய்கின்ற பாவம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆதாமுக்கு ஆண்டவர் சொன்ன கட்டளையை மீறினான், அதுதான் பாவம். புசிக்க வேண்டாம் என்று சொன்னதை புசித்தான், அதுதான் பாவம். என்றெல்லாம் இன்றைக்கு பிரசங்கங்களை கேட்டு 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 நாம் அதையே எங்களுடைய வாழ்விலே வைத்திருக்கிறோம். ஆனால் உண்மையாக வேதத்திலே ஆதாம் செய்த பாவத்தை தெளிவாக வேதத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் அறியும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒருவேளை இந்த சத்தியத்திலே உங்களுக்கு பிழை காணப்படுமையானோ என்னோடு கூட அணுகும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். என்றால் இது வீடியோவில் எடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவார். தலைகளை தாழ்த்தி ஒரு வசனத்தை நாங்கள் வாசித்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை ஆதாரமாக கொண்டு 26ஆம் வசனத்தை ஆதாரமாக கொண்டு 26 27 வசனங்களுக்கே தான் நான் நின்று பேச போகிறேன். இதை நான் தெளிவாக உங்களோடு பேச நான் தெரியப்படுகிறேன். உங்களுக்கு விளங்கக்கூடிய அளவிலே பரிசுத்த தேவ ஆவியானவர் இதை இன்றைக்கு உங்களுக்கு விளங்கி படைத்து தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எல்லோருமாக இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரம் ஆதியாகமத்திலே நாம் 26ஆவது வசனம் 27 28 தான் நாங்கள் தியானிக்க போகிறோம். அதைத் தொடர்ந்து சில வேத பகுதிகளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லோரும் வாசியுங்கள். பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவுள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை இந்த 2 வசனத்தை நாங்கள் நிப்பாட்டிக் கொள்வோம். நாங்கள் அதற்கு பின்பதாக இங்கே இந்த 26ஆவது வசனத்திலே நாங்கள் காணப்போகிற இந்த காட்சி தேவன் எங்கள் கண்ணுக்கு முன்னதாக கொண்டு வருவாராக. எங்களை தாண்டி நாங்கள் சொல்லிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பாதபடியிலே நின்று உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி
ஆதாம் என்ற அந்த மனிதனை உருவாக்கி உம்முடைய சாயலாய் உம்முடைய ரூபத்தின்படி நீ உருவாக்கி இந்த பூமியிலே கொடுத்த அநேக காரியங்கள் உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு. இவைகளை எதனால் ஆதாம் கூறினார், எதனால் ஆதாமுடைய வாழ்விலே வீழ்ச்சி வந்தது, எதனால் இந்த உலகம் விட்டு போனது என்பதெல்லாம் ஒரு வசனத்துக்குள்ளாக நீர் அடக்கி வைத்திருக்கிறதற்காக தேவபிதாவே, உம்முடைய சித்தத்தை செய்ய இந்த பூமியிலே உம்முடைய குமாரனாக இயேசுவை அனுப்பினீர். அவர் உம்முடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றி நம்முடைய ஆவியை உள்ளத்தை ஒப்புக்கொடுத்து பிதாவின் வயது பக்கத்திலே இருந்து கொண்டு எங்களுக்காக கலைத்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நாங்கள் திக்கற்றவர்களாக போகக்கூடாது, நாங்கள் இந்த உலகத்திலே ஏமாந்து போகக்கூடாது, நாங்கள் இந்த பாவத்திலே விழுந்து நிமிடம் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக உம்முடைய பரிசுத்த தேவ ஆவியானவரை எங்களுக்கு அனுப்பி கொடுத்து அவர் வந்து எங்களுக்கு போதித்து அவர் வந்து எல்லா சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்துவார் என்று சொன்னேன். இன்றைக்கு உங்களுடைய கருத்தை எல்லா விதமான சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்தும்படி தேவனே, உம்முடைய சித்தத்தை நாம் செய்ய பூமியிலே உங்களுடைய சத்தியத்தை நாம் அறிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால், பின்பு தேவன் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர் என்றார். இந்த வார்த்தையை அவர் சொன்னபோது அவர் அவனை உருவாக்க கவனமாய் கவனிக்க. இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை ஓராவது அத்தியாயத்தில் வாசித்து பாருங்கள். இந்த வார்த்தையை ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? பின்பு தேவன் அவர் என்ன சொல்லக்கூடிய காரியத்தை கவனமாய் கவனியுங்கள். அவர் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியை மேல் ஊறும் சகல பிராணிகளையும் இவர்கள் ஆள வேண்டும். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை 27வது வசனத்தை தான் அவர் சிருஷ்டிக்கிறார். இந்த இடத்தில் அவர் சொல்லுகிறார், மனிதன் என்ன செய்ய வேண்டும், எதற்காக மனிதன் படைக்கப்படுகிறார். இந்த பூமியில் தன்னுடைய சாயல் தன்னுடைய ரூபத்தின்படியாக மனிதன் படைக்கப்படுகிறான். எதற்காக அவன் படைக்கப்படுகிறான், அவன் படைக்கப்படுகின்ற நோக்கத்தை அவர் சொல்கிறார். கவனமாய் கவனி, விளங்காவிட்டால் இடத்தை கேளு. அவர்கள் சமுத்திரத்தை ஆள வேண்டும், மச்சங்களை ஆள வேண்டும், பூமியின் பறவைகளை அவர்கள் ஆள வேண்டும், பூமியில் ஊரும் சகல பிராணிகளையும் அவர்கள் ஆளக்கடவர்கள் என்றார். அதுக்கு அடுத்த வசனம் சொல்கிறது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை அவர் சிருஷ்டித்தார். முதலாவது அவர் சொல்லுகிறார் அவருடைய வார்த்தையை, இரண்டாவதாக அவர் சிருஷ்டிக்கின்றார், உருவாக்குகின்றார். கவனமாய் கவனிக்க. இரண்டாவது வார்த்தையை தேவனை அவர் உருவாக்குகிறார். தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை அவர் சிருஷ்டித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். நீங்கள் இந்த உலகத்திலே ஆண்டவராக தேவனால் செய்ய முடியாத ஒரு காரியம் கூட இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் அவர் செய்திருக்கிறார். இதுக்கு பின்புதான் ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். முதல் இந்த வேதத்திலே மனிதனோடு தேவன் பேசிய வார்த்தை. கவனமாய் கவனிக்க. பின்பு அவரை உண்டாக்கி எல்லாவற்றையும் செய்து முடித்ததன் பின்பதாகதான் அவர் மனுஷனை பார்த்து சொல்கிற காரியத்தை கவனிக்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, கவனமாக இங்கே அவர் சொல்லுகிறார், இங்கே உருவாக்குகிறார். மூன்றாவதாக மனிதனோடு அவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? முதல் சொன்னதை அவர் திரும்ப அவரோடு பேசுகிறார். முதல்வர் அங்கே அவரை சிருஷ்டிக்கும் பொழுது அவர் சொன்ன காரியத்தை அந்த மனிதனோடு அவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பருகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவரத்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. தேவன் என்னத்தை சொல்லி ஆசீர்வதிக்கிறார்? வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். எல்லாவற்றையும் உண்டு பண்ணிவிட்டு மனிதனை அவர் கொண்டு வந்து வைத்து மனிதனுக்கு அவர் சொல்லுகிறார், தன்னுடைய வார்த்தையை அவருடைய செவியிலே கேட்கும்படியாய் செய்கிறார். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை
வார்த்தையை செவியிலே கேட்கும்படியாக தேவன் செய்யவர் வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் நினைக்கிறதை, அவர் மனிதனை உருவாக்கின நோக்கத்தை அவர் அங்கே மனிதனுடைய காதுகள் கேட்க அவர் சொல்கின்றார். விளங்குகிறார்? விளங்கினாவுக்கு அலுவலியா சொல்லுங்க. சும்மா சொல்லாங்க, விளங்கினா மாத்திரம் சொல்லுங்க. அப்ப ஆசீர்வதித்தார் என்றால் எதை அவர் ஆசீர்வதித்தார், என்னத்தை அவர் ஆசீர்வதித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது எல்லோரும் ஆசைப்படுகிற ஒரு காரியம். யாராவது வந்து நம்முடைய தலையை கை வைத்து நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார்களா, இல்லைன்னா யாராவது ஏதாவது கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார்களா என்று நம்முடைய எல்லாரும் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். ஆனால் இங்கே தேவன் சொன்ன வார்த்தையை அவர்கள் கவனிக்கவில்லை. தேவன் கொடுக்கிற வார்த்தையை அவர்கள் கவனிப்பதில்லை. ஆசீர்வாதத்தை வேணும் என்று அவர்கள் வாங்கிக்கிறார்கள். கவனம். அப்ப அடுத்ததாக அவர் சொல்கிறார், பிறகு சொல்ற கவனித்து ஆசீர்வதித்தார். பின்னும் தேவனோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும், விதை தரும் சகலவித பூண்டுகளையும், விதை தரும் கனிமரங்களையும், சகல விருட்சங்களையும் உங்களுக்கு நான் கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். ஆசீர்வதித்து கொடுக்கின்றார். அப்ப தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, கொடுக்கிறவராகவும் இருக்கிறார். இதுதான் என்பதை நாம் வரப்போகிறேன். முதலாவது தேவன் அங்கே ஆசீர்வதித்து தன்னுடைய வார்த்தையை சொல்லி ஆசீர்வதித்தார். அதன் என்பதாக அவர் என்ன செய்கிறார்? அவர் கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, கொடுக்கிறது தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு எல்லாரும் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார், ஆனா கொடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆசீர்வதிக்கிறது எல்லாருக்கும் இலகுவான காரியம், ஆனா கொடுக்க மாட்டார். ஆனா எங்க தேவன் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை படைத்த தேவன் தான் சொல்லி அந்த வார்த்தையை அவருடைய காதுகள் கேட்க சொல்லி அவர்களை ஆசீர்வதித்து அவருக்கு வேண்டியதை கொடுக்கின்ற தேவனாக இருக்கிறார். புரியுதா? அடிக்கடி கேட்கிறேன், யோசிக்காதீங்க. புரிந்தாதான் நான் பேசுறதுக்கு எனக்கு புரிந்தால் ஆமென் சொல்லுங்க, புரியாவிட்டா பிரச்சனை. கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென். அப்ப அவர் சொல்ற அது என்ன சொல்லப்படுகிறது? உங்களுக்கு ஆகாரமாக அவர் கொடுக்கின்றார். இதேதான் ஆண்டவராகிய தேவன் செய்து நிறைவேற்றினார். இதைத்தான் ஆண்டவர் ஆதாமிடத்திலே சொன்னார். ஆதாமிடத்திலே சொன்ன காரியம் 2ஆம் அதிகாரத்திலே மற்ற காரியம் இருக்கிறது. ஆனால் இங்கே சொன்ன முதலாவது காரியம் ஆண்டவர் ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, அதை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த பூமியில ஆண்டவருடைய சொல்படி கேட்கிற ஒரு காரியம் இந்த பூமியில மற்றொன்றும் ஆண்டவருடைய சொல்படி செய்வதே கிடையாது. ஆண்டவருடைய சொல்படி இந்த வேதத்திலே முதலாவது ஆண்டவருடைய சொல்படி ஒரே காரியத்தை செய்யக்கூடிய அநேக காரியங்கள் இந்த பூமியை தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் இந்த படைத்த இந்த ஆதாமும் ஏவாளும் எப்பொழுதுமே கீழ்ப்படிவது கிடையாது. எல்லாம் கொடுத்தாலும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டமாக தான் நினைக்கின்றார். இன்னொரு காரியத்தை நான் காண்பித்து விட்டு இந்த செய்திக்கு நான் வர விரும்புகிறேன். 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்துக்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லதென்று கண்டார். நல்லது என்று கண்டார். அப்ப தேவன் இதற்கு அதன் பெயர்களை வைத்தாரோ அது அந்த பெயர் உள்ளதாகவே இருக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிங்க. 11. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனிவிச்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. அடுத்த வசனம் 12. பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்து தேவன் அது நல்லதென்று கண்டார். முதலாவது சொல்லுகிறார், இவைகள் இதை செய்ய வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார்.
முதலாம். இரண்டாவதாக நீங்கள் கவனித்தீர்கள்னா பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதிகளின் படி. இதுக்குதான் ஜாதி இருக்கு, மற்ற எல்லாத்தையும் ஜாதி கிடையாது. மனுஷனுக்கு ஜாதி, ஆனால் இதுக்கு ஜாதி வேதத்தில் நீங்க காட்ட நினைக்க மனுஷனுக்கு ஜாதி இருக்கிறதா? ஆண் ஜாதி பெண் ஜாதி என்று சொல்வார்கள். ரெண்டு ஒரு ஜாதி தான், ரெண்டு மாம்சம். ஆனா வேதத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை முதலாவது கவனிச்சீங்கன்னா, அவர் முதல் சொல்லுகிற தேவனாய் வார்த்தையை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை அவர் சொல்லுகிறார், அதை ஆசீர்வதிக்கும்படியா. அவர் சொல்லுகிற வார்த்தையை அவர் ஆசீர்வதிக்க ஒரு நல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் இங்கே அவர் சொன்ன வார்த்தை 12வது வசனத்திலே பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதையையும் பிறப்பிக்கும், பூண்டுகளையும் தங்கள் ஜாதியினுடைய தங்களின் தேவனுடைய கனிகளையும் கொடுக்கும், விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவனது நல்லது என்று கண்டார். ஒரு மனிதனை உருவாக்கும் பொழுது அவனுக்குள்ளே தேவன் என்ன செய்கிறார்? அவனுக்குள்ளே என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், அந்த மனிதனுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று அவர் தீர்மானிக்கிறார். மனிதனை படைத்தார். அதே விதமாக இந்த பூமியிலே இருக்கின்ற ஜாதியாக இந்த உலகத்திலே புல்கள் என்றாலும் சரி, எந்த கனிவகை என்றாலும் சரி, அவைகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் படைத்தாரோ அதை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றன. ஆனா மனிதன் மாத்திரம்தான் ஆண்டவர் சொன்னதை செய்கிறார். ஆதாம் முதல் இன்று வரை கர்த்தர் சொன்னதை சரியாக செய்த மனிதன் ஒருவனாயும் இல்லை, ஒருவரை தவிர. அதனால்தான் வேதம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையை செய்யத்தக்க நீதிமான் இந்த பூமியில் இல்லை. அல்லேலூயா. ஆனா இந்த பூமரங்களை பார்க்க அந்த ஜாதியின்படியே புல்லென்றால் புல்ல உழைக்குது, அப்பள் மரம் என்றால் அப்பள் மரம் தான் காய்க்குது. எந்த ஜாதியின்படி உண்டாக வேண்டும் என்று அவர் நினைத்தாரோ அதை அப்படியே அவர் செய்கிறதா இருக்கிறது. எத்தனை பேருக்கு விளங்கு? எத்தனை பேருக்கு விளங்கு? விளங்காமல் சொல்லுவோம். அல்லேலூயா. ஹalleluya. விளங்கலை அடுத்த முறை ஒரு போதரை தான் கூட்டிட்டு வருவேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். அப்ப அவர் சொன்னதை வாக்கி அவர் சொல்லுகிறார். அதே வார்த்தை இந்த பூமியிலே என்ன உருவாக்கப்படுகிறது. அதாவது புல்லென்று அவர் சொன்னது புல்லாய் உருவாகிற்று. கனிதருகின்ற மரங்கள் என்று சொல்லப்படுது. கனிதரும் மரங்களை அவர் உருவாக்கினார். அந்த மரங்கள் தங்கள் ஜாதியின்படியே அவைகள் கனிகளை தந்தது. அப்படி சொன்ன போது அப்படியே ஆசீர்வாதம். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் ஆதாமுடைய கரத்திலே அவர் கொடுக்கிறார். இந்த முளைத்து பயிரான அத்தனை பொருள்களையும் ஆண்டவர் ஆதாமிடத்திலே அவர் கொடுக்கிறார். வேதம் ஒரு தெளிவாய் தெரியும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவராக தேவன் ஆதாமிடத்திலும் ஏவாளிடத்திலும் சொன்ன ஒரு காரியம் 90%, 10% வச்சுக்கணுங்க, 100% வச்சுக்கணும். 100%ல 10% அவருடைய ஒரு மரம். அந்த ஒரு மரத்தில் உண்டாகிற கனி மாத்திரம் கர்த்தருக்கு தேவை. என்ன தேவை? கர்த்தருக்கு எல்லா மரத்தின் கனியையும் நீ வேண்டி சாப்பிட்டு புசித்து நீ சந்தோஷமாய் வாழ். நீ அதை பண்படுத்தணும், அதை சீர்படுத்தணும். எல்லாம் ஆண்டவர் சொன்னார் ஆதாம். அந்த ஒரு மரத்தின் கனி மட்டும் எனக்கு தேவை. இதை மட்டும் நீ இருக்க என்றுதான் சொன்னார். ஆதாம் செய்த பாவம் என்ன? ஏவாள் செய்த பாவம். ஆண்டவர் சொன்னார், இவையெல்லாம் தன்னுடைய ஜாதியின்படி எல்லாம் கனிகளை உண்டாக்குனது, எல்லாம் நல்லது என்று அவர் கண்டார். ஆனா இந்த நல்ல ஒரு கனி மரத்துல ஒரு மரத்துல இருக்கிற கனியை மாத்திரம் இருக்கக்கூடாது. எனக்கு தேவை. மற்ற எல்லாம் நீ ஆண்டு எல்லாம் நல்லா சந்தோஷமா நீ வைத்துக்கொள் என்று சொல்லி அவர் ஏதேனும் தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்தை அவரை பண்படுத்த அவரை காக்க வைத்தார். ஏனென்றால் இந்த மனிதனுக்குள் இருந்த ஒரு பெரிய திட்டத்தை உருவாக்கி வைத்திருந்தார். இந்த ஏதேனில் இருந்தால் நம் பூமி முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றது அவருடைய
தீர்மானமாக இருந்தது. வேதம் தெளிவாய் எழுதி வைக்கப்பட்டது. அப்ப அவர் உலகத்திற்கு அவர் தேவையான 4 விதமான நதிகளை அவர் அங்கே உண்டாக்குகிறார். அந்த 4 விதமான நதிகளுக்கு ஏன் தேவை என்றால், இங்கே ஏதேனிலே செய்யப்பட்ட இந்த பயிர் வகைகள் உலகம் எங்கும் தரம் வைக்கப்பட வேண்டும். உலகம் எங்கும் இது பரவி பெருகும் பொழுது உலகம் எங்கும் போவதற்கு விதை தேவையாக இருக்கிறது, பழங்கள் தேவையாக இருக்கிறது, உள்கூண்டுகள் தேவையாக இருக்கிறது. எல்லாவற்றையும் கொண்டு போய் ஒவ்வொரு இடங்களிலும் வைப்பதற்கு ஒரு ஆள் தேவையாக இருக்கிறது. அதுக்காக நாம் சொல்ல பழகி பெருகி அப்படின்னு சொல்றோம். மற்றெல்லாம் தானா பழகி பெருகி தந்தன் ஜாதி முடியெல்லாம் கொடுக்கும். ஆனால் விதை தேவை. புரியுதா? ஹலோயா. அப்ப அந்த விதையை அவர் என்ன செய்கிறார்? ஆதாமுடைய கையிலே தோட்டத்திலே வைத்து பாதுகாத்து அதை உலகத்துக்கு கொண்டு போகும்படியாக தேவன் விரும்பினார். பூமி முழுவதும் இந்த பயிர் வகையாலே நல்ல கனிகளினாலே நிரம்ப வேண்டும். அங்கே வாழுகின்ற ஆதாம் மூலமாக உருவாக்கப்படுகிற எல்லா சந்ததிகளும் இந்த உலகம் முழுவதும் நிரம்பி இருக்க வேண்டும். அவர்கள் இந்த ஏதேன் தோட்டத்திலே உருவாக்கப்பட்ட இந்த விதைகளை எடுத்து அங்கே அவர்கள் நட்டு அவர்கள் அங்கங்கே குடியிருந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஹல்லேலூயா. புரியுதா? ஆனால் இன்றைக்கும் சரி அன்றைக்கும் சரி தேவன் ஆசீர்வாதத்தை முதலாவது சொல்லுகிறார், இரண்டாவது அது கிடைக்கும்படி அவர் செய்கிறார். மறந்து போகக்கூடாது ஒருபோது. அப்ப ஆசீர்வாதம் தேவ சபையிலே சொல்லப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையினாலே அதை அவர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் வடிவாய் கவனிக்கிறேன், நிலத்துக்கு கீழே தண்ணி இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். நீங்க ஒன்றை வச்சீங்களா? நிலத்துக்கு கீழே தண்ணி அங்கதான் இருக்கு. ஆனால் அந்த தண்ணியை எடுக்கிறதுக்கு ஒரு பைப் அடிக்கப்பட வேண்டும். கவனம், பைப்பு அடிக்கப்பட வேண்டும். சரி, பைப்பு அடிச்சாச்சு, தண்ணி வரலைன்னா என்ன செய்யும்? தோட்டம் வச்சிருந்தனால தெரியும், கொண்டே கிணத்துக்குள்ள தண்ணி இருக்க விட்டுருவாங்க. அந்த இதை பைப்பை கொண்டு போய் விட்டு போட்டு மோட்டரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, தண்ணி வருது. இவர்கள் என்ன செய்யணும்? கொஞ்சம் தண்ணியை இருக்க விடுவாங்க, விட்டுட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணி இழுப்பாங்க. அங்கே இருந்து தண்ணியை எடுத்துட்டு கொஞ்சம் விட்டாதான் அங்கே இருப்பாரு. ஹல்லேலூயா. அப்ப தேவன் என்ன செய்தார் என்றால், ஏதேன் தோட்டத்திலே கொஞ்சத்தை விடு, அந்த ஒரு மரத்தை விடு, அதை மட்டும் எடுக்காத, புசிக்கா. அது எனக்குரிய. இப்ப கர்த்தருக்குரியதை நாம விட மாட்டோம். 100 பங்கு மரம் இருந்ததுல 100 எனக்கு தான் அப்படி எடுத்து பாதம் செய்த பாவம் என்ன? கர்த்தருக்குரியதை எடுத்துக்கொண்டான். ஹல்லேலூயா. கர்த்தருக்குரியதை எடுத்துக்கொண்டார். காட்ட போகிற வேதத்தில் கர்த்தருக்குரியதை எடுத்துக்கொண்டார். இன்னைக்கு எல்லாருக்கும் விருப்பம் கர்த்தருக்குரியதை எடுத்துக்கொண்டார். சாத்தானுக்கு என்ன விருப்பம்? கர்த்தர் இருக்கிற இடத்துல இருக்கணும். கர்த்தருக்குரியதை எடுத்துக்கொண்டார். பிசாசாத்தான் செய்யும். அநேகருடைய வாழ்க்கையில உங்களுக்கு 90% தந்திருக்கு, ஆனா 100 உங்களுக்கு வேணும். அந்த கொஞ்சம் தண்ணியை விட்டு அங்க இருக்கிற அவ்வளவு தண்ணியை எடுக்க விருப்பம் இல்லை. இந்த கொஞ்சம் தண்ணியை விடுறதுக்கு பிரச்சனை. ஒரு மரத்தை ஒரு கனியை விடுறதுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது பிரச்சனை? ஹல்லேலூயா. இதுதான் எல்லாருக்குமே பிரச்சனை. என்ன பாவம் செஞ்ச ஆதாம்? பாவம் கர்த்தருக்குரியதை அவன் எடுத்துக்கொண்டான். ஹல்லேலூயா. அனைவருடைய வாழ்வில் ஆசீர்வாதம் ரெடியாக வச்சுக்கிறாங்க, எல்லாம் ரெடியாக இருக்கு, உனக்கு தான் இல்லை. ஆனால் நீ கர்த்தருக்குரியதை எப்போ கை வைக்கிறியோ அப்போது உன்னுடைய வாழ்வில் நடந்தது என்னன்றதான் 3ஆம் அதிகாரத்தில் வச்சு. அதுக்கு புறம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியம் என்ன? உன்னுடைய வாழ்க்கையில் வேதனை, துன்பம், உன்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில விடுதலை இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில என்ன இல்லை? இதெல்லாம் கர்த்தருக்கு உரியதோ அதெல்லாம் கர்த்தருக்கு வேண்டும்.
இன்னைக்கு மக்கள் என்ன செய்யறாங்கன்னா கத்தருக்குரியதெல்லாம் வீட்டில் இருக்குது, இவையோருக்குரியதும் வீட்டில் இருக்குது. ஆலயத்தில் கத்தரை நாங்கள் வணங்கி கொள்ள வந்திருக்கிறோம், கத்தரை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம், கத்தரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். என்ன ஆண்டவரை நாங்கள் கத்தெடுத்த போகிறோம், எப்போ பார்த்தாலும் எனக்கு வியாதி, எப்போ பார்த்தாலும் எனக்கு வேதனை, எப்போ பார்த்தாலும் எனக்கு காரியம் என்னென்று பார்த்தாலும் ஆராய்ந்து பார்த்தாலும் கத்தர் எதை எங்க வைத்தாரோ அது அங்கே இருக்கு. அல்லேலூயா. அப்பதான் அது ஆசீர்வாதம். கத்தருக்குரிய தோற்றப்படாது காமிக்க போறோம். கத்தர் எதை ஆதாம் செய்தவருக்குரிய விளங்கிட்டு அவனுக்கு கத்தர் தொட வேண்டாம் என்று சொன்ன அந்த படத்தை ஏவாள் மூலமாக 2 பேரும் ஒன்றாதான் நாங்கள் சிரித்தாலும் எழுத வைக்கிறார்கள். அவர் 2 பேருக்கு தான் காதலுக்கு சொன்னார் என்று எழுத வைக்கிறார்கள். 2 பேருக்கு தான் அழகியை கொடுத்தார், 2 பேருக்கு தான் அவரை ஆண்டு கொள்ளும் என்று சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிதான் எழுதி வாய்ப்பு. என்னை இவர் மூலமாக தான் இந்த பெருக்கம் உண்டாகும். அல்லேலூயா. இந்த பெருக்கம் குறையுதுன்னு சொன்னா இங்க ஏதோ குறை. அல்லேலூயா. எங்க குறை இருக்குது? இங்க குறை இருக்குது. கேட்கிறவர்கள் செவி கொடுக்குது. கத்தரை சபையை கேட்க கட்ட மாட்டேன். ஓய்வு நாளை பரிசுத்த நாளை ஆசரிக்க வேண்டும். பைபிள் எழுதி இருக்கு. ஓய்வு நாள் புதிய ஏற்பாட்டை எங்க வருகிற ஓய்வு நாள், புதிய ஏற்பாட்டை ஓய்வு நாள் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளை இந்த பூமியில் ஓட்டப்பட்டிருக்குது. ஆண்டவர் மரித்து கொடுத்த நாள் ஓய்வு நாளே இருக்கு. ஏசியா புத்தகத்துல தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. ஓய்வு நாளில் நீ இப்படிலாம் செஞ்சாங்க என்று சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்ற. நீ இப்படி சொல்லி போட்டு தான் ஒரு ஆசீர்வாதம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தான். நான் புதுசாக பைபிள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியும். கத்திரிக்காய். அப்ப அவ என்ன சொல்ற? நீ இப்படி செய்யாத, நீ இப்படி செய்தால் உனக்கு இப்படி வரும் என்றெல்லாம் நீ. ஆனா நாம் என்ன செய்யறீங்க? அவர் சொல்றதை கேட்க. யாராவது ஒருவர் சொல்றதை டக்குன்னு கேட்டுட்டு அவர் சொல்றபடி நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. ஆனா கர்த்தர் சொல்றபடி வாழ விருப்பம் இல்லை. சொல்லுவாங்க, ஒரு நாளை பரிசுத்த நாளாய் ஆசரிக்க கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன வசனம் எத்தனையோ இருக்கு, ஆயிரக்கணக்கான வசனம் இருக்காது. அதில் அவருடைய அது ஒரு கட்டளையாக கூட ஆண்டவர் கொடுத்தார். ஆனா நாம என்ன செய்யறதில்லை, அதை கடைபிடிக்கிறது கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஓய்வு நாள் என்று சொன்னால் தேவனை ஆராதிக்கின்ற ஒரு நாள். தேவன் செய்த நன்மையை ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்துக்கு நீ கொடுக்க வேண்டிய முதலாவது காரியம். ஆண்டவர் உலாவ வரல, ஆனாம பாவம் செஞ்சு வரணும். இப்ப என்ன நடந்தது? தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கல, எடுத்துட்டான். அதுக்கு பிறகு என்ன செஞ்சான்? அவன் பாவம் செஞ்சதுனால தேவனை ஆராதிக்க முடியும். இன்னைக்கு அநேகர் தேவனை ஆராதிக்க முடியாமல் இருப்பதற்கான பாவம். அல்லேலூயா. தேவனுடைய சத்தம் கேட்குது, யாருக்கு வாய்ப்பு சொன்னா மூலமாக வார்த்தை கேட்குது. ஆனா அவரை பார்க்க முடியும். ஏன் பார்க்க முடியல? பாவம் என்ற திரை நம்மை அவரை அழைத்திருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தெரியும். பரிசுத்தமா பூர்ண பரிசுத்தமா இருப்பீங்கன்னா நீங்க தேவனை தரிசிக்க முடியும். பைபிள் சொல்லுங்க, நான் பூர்ண பரிசுத்தம் இல்லை, தேவனை தரிசிக்கிறது இல்லை. ஓய்வினால சொந்த பேச்சு, சொந்த காரியம், சொந்த வேலை, சொந்த பிரச்சனை. ஓய்வினால அடுத்த நான் கேட்கிற வேலையில ஆக்கள் வேலையில நானே கேட்கிறேன். நகனை முடிட்டு நானும் போய் வேறு நாளை சபையை பார்த்தேன். அல்லேலூயா. இங்கே இருக்கிறதான் நான் ஓய்வினால பரிசுத்தராக ஆசரிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆண்டவர் சொல்ற ஓய்வினால நீ பரிசுத்தனால நீ ஆசரிக்கணும். அதை மீறினா அவருடைய பங்கை எடுத்துட்டேன். சொந்த காரியம், சொந்த பேச்சு, சொந்த விஷயங்கள் இதான் பேசிட்டு அடுத்தவங்க பேசுறது எல்லாத்தையும் நான் பேசிட்டு ஞாயிற்று எனக்கு ருசிக்கும். நீ பிஸியாக எனக்கு ஆசை. இந்த குடும்பத்தில் எனக்கு சமாதானம் இருக்கேன், இந்த வாழ்நிலை சந்தோஷமா இருக்கு. ஆறாம் வரை
விதத்தில் அப்படித்தான் நாங்கள் படைச்சு வைத்திருக்கிறோம். ஆனால் நமக்கு அது விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்லை? தேவனுக்கு கீழ்ப்படி. தேவனுக்கு கீழ்ப்படிக்கு பாருங்க, பிசாசு இல்லைன்னா பிசாசு கொண்டு தான். இப்போ நான் சொல்கிறோம், என்ன சொல்கிறோம், அன்னைக்கு ஆதாமுடைய அதே சாயல் தான் நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம். பூமியில் எல்லாம் ஆண்டவர் சொல்லிட்ட காற்று இதெல்லாம் வச்சுக்க நாசமாக ரெடியாக இருக்குது. அதெல்லாம் தந்தன் ஜாதியின்படி அது முடப்பிட்டு இருக்குது. நீ வந்து பற்படுத்தி காற்று சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டியதான். வேளாண் ஓய்ந்து இருந்தால் நீ ஓய்ஞ்சிடு, கொஞ்சம் வாங்கிட்ட. நான் தந்த இதே கொண்டு வந்து எனக்கு உங்களாக வச்சு நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்க. அந்த மரத்துக்கு கண்ணியை எல்லாத்தையும் ஆண்டவருக்கு குடுக்கி ஆண்டவர் கொடுத்து ஆண்டவர் முன்னால் வச்சு, ஆண்டவரே இது ஒன்றுடைய இதை நான் தொட மாட்டேன், இது பறைக்கு புசிச்சுட்டான். ஆண்டவத்தையிலிருந்து எடுத்து சாப்பிடுறதுல எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அதுவே காந்திக்கு போகிறது தான். என்னதான் நீங்க என்ன செய்றீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். இது கர்த்தர் பேச இல்லைன்னு சொன்னா என் பிள்ளைகளை வந்து கேட்கணும், வீட்டில் போய் முழு இருக்கக்கூடாது. அதுவையா விளங்கை இல்லைன்னு சொன்னா இந்த கேள்வி நான் அதை விளங்கப்படுத்தேன். எனக்கு தெரிஞ்ச தினக்கூடத்துக்கு போயின்படி நான் இதை உங்களுக்கு சொல்றேன். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாங்க, எனக்கு எந்த சந்தேகம் இல்லை. உங்களுக்கு சந்தேகம் தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஹலோ, ஆண்டவர் சொன்ன காரியத்தில் ஆதாமுக்கு அந்த கனி எடுத்து ஆண்டவர் கொடுக்க விருப்பம் இல்லை. பறிச்சால புசிச்சுட்டான். நல்லது, ஆண்டவருடைய பங்கு தான் நமக்கு ரொம்ப டேஸ்ட். உன்னுடைய வீட்டில், உன்னுடைய வாழ்வில், உன்னுடைய சரீரத்தில் நீ சமாதானமாக இருக்க வசனம் சொல்லுது. அதுக்கு பிறகு ஆதாம் சமாதானமாகவே அங்கே என்ன, அதுக்கு பிறகு ரத்தி வேர்வை முள்ளு குறுக்கள் இல்லை, என்ன நல்லது உழைச்சி காட்டி காட்டியா நல்லது நல்லதாக உழைச்சதெல்லாம் முள்ளுக்குள்ளாக உழைச்சிட்டு. ஆண்டவருடைய பங்குல மட்டும் கை வைக்காது. ஆண்டவருக்குரிய ஆண்டவர் இதை நீங்கள் என்னைக்கு உங்களோட வாழ்க்கையில செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை அத்தனையும் மாறும். அல்லோயா ஆமென். விளங்க இப்போ வரப்போம். திரும்பி வாங்க அந்த வசனத்துக்கு. ஆதாம் கதை மட்டும் தான் சொல்ல முடியும். பிறகு ஆபிரகாம் கதை சொல்ல முடியாது. அப்ப இந்த ஆதாமுடைய இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கும்போது அந்த கனியை பறித்தது மாத்திரமல்ல, ஆண்டவர்கிட்ட பங்கு எடுத்தது மாத்திரமல்ல, ஆனால் ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் வேணும். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க மாட்டாங்க. அன்னைக்கு ஆதாம் அப்படித்தான், நிர்வாகம் அப்படிதான், இன்னைக்கு நாங்களும் நீங்களும் அப்படித்தான். இதனால தான் இந்த பூமி இன்றைக்கு வேதனையோடு வாழ்ந்துட்டு இருக்கு. இன்றைக்கு குடும்பங்கள் வேதனையோடு வாழ்ந்துட்டு இருக்குது. இன்றைக்கு குடும்பங்கள் நோயோடு வாழ்ந்துட்டு இருக்குது. குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, வாழ்விலே சமாதானம் இல்லை. கனம் கொடுக்க வேண்டிய கனம் கொடுக்க கர்த்தர் ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறார். அந்த ஒழுங்குபடி வாழாத எந்த வாழ்வும் உலகத்தில் சமாதானத்தை வாழ முடியாது. அப்படி எந்த ஆளாக கூட்டிட்டு நான் உங்களுக்கு இந்த வேதம் ஆண்ட பிள்ளையாடி வச்சுட்டேன், கொடுத்தேன். அது உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுள். பூமியில சகல மிருக ஜீவன்களும் ஆகாயத்துல சகல பறவைகளும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றுக்கும் பசுமையான சகல புல்லுகளையும் ஆகாரமாய் கொடுத்தேன் என்றால் அது அப்படியே ஆயிற்று. அப்படியே மிருக தன் பாட்டில் புல்லுகள் எல்லாத்தையும் சரியாக சாப்பிட்டு சரியாக தன் பாட்டுக்கு பாலை கொடுத்து சந்த பாட்டு சந்தோஷமா வாழுது. இவருடைய அநியாயத்தினால அதுக்கு கூட கொண்டு கிடைக்கும். அந்த ஆடு பாடல் ஆகுனால ஏன்னா இவனுக்கு 4 நதியை வச்சு நீ வந்து இதெல்லாத்தையும் பிடிக்கொண்டு எல்லா இடத்தையும் வச்சு ஆசீர்வாதம் ஆயிரம் சொல்லிட்டா, இவர் ஆண்டவருடைய பங்கு எடுத்து ஆண்டவருடைய கரத்தை கொடுக்காததுனால இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் ஆதாமுடைய பாவம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதுவே அதுக்காக இன்னொரு ஆதாம் வர முடியாது. முந்தின ஆதாம் செய்த முதல்களினாலே தான் இன்னொரு ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அப்ப இந்த மனிதனுக்கு கடைசியா ஆண்டவர் சொல்லி சொல்லி தீர்க்கதரிசி புத்தகமெல்லாம் சொல்லி இந்த மனிதனோட பேசி கடைசியா வந்துட்டாரு. சகரியாவுக்கு வந்து சகரியா சொல்லி கடைசியா மனிதனோட 7ஆம் அவர் போராடி
கடைசியாக இவன் கொண்டு போய் அவர் சொல்றதை பற்றி தான் செய்கிறதெல்லாம் வச்சுட்டு போயிட்டே இருக்கான். மனுஷனால ரெண்டு காரியம் செய்யும். ஒன்று ஒரு மனிதனுடைய வாழ்வில் நல்லதை செய்ய முடியும், ஒன்று கெட்டதையும் மனிதனால் செய்ய முடியும். இது ரெண்டும் மனிதனால் தான் முடியும். ஆண்டவர் நல்லது எல்லாத்தையும் ஆண்டவர் மனிதனால் அழிக்க முடியும். இப்போ கொண்டு போட்டாங்கன்னா பெரிய தோட்டத்தை அவன் அழிச்சிருவான். அவனால முடியும். ஏன்னா அவனுக்கு ஆளுகை இருக்கு, அவனுடைய அதிகாரம் இருக்கு, அந்த பவர் இருக்கு, மற்றவருடைய ஆசிரியர் பவர் இருக்கு, எல்லாம் அவர் கையில தான் இறைந்தெடுத்து கொடுத்தாங்க. உங்களுடைய வாழ்விலே, உங்களுடைய இந்த தேசத்துல நீ வாழ்கிற உங்களுடைய வாழ்விலே சகல ஆசீர்வாதங்களையும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சொல்ற நீ பெற்றுக்கோ, கீழ்ப்படிஞ்சா பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ சகரியாவோட பேசி சகரியாவோட சொல்லி கடைசியா கடைசியா வந்து மல்கியாக வந்துட்டார். மல்கியாக வந்து கொஞ்சம் விளக்கமா சொல்ல ஆரம்பிக்கிறார். வடிவா தெளிவா சொல்லுவோம், அப்போ அவங்க புரிந்து கொள்வாங்க என்று சொல்லி அவர் சொல்ல ஆரம்பித்தார். வாசிக்க கேட்கணும். இது 1ஆம் அதிகாரம் மல்கியாவே. 6ஆவது வசனம். மாறன் தன் திராவனையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கணம் பண்ணுவானே. நான் என் திராவானால் என் கணம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? ரெண்டு சேனைகளும் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை என்னாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. பிதாவை தகப்பனை பிள்ளைகள் கனம் பண்ணுகிறார். பூமியில நீங்க பார்க்கலாம், சில பிள்ளைகள் கனம் பண்ண சில பிள்ளைகள் கனம் பண்றாங்க. உலகத்தில் எல்லா வீட்டிலையும் பெற்றோரை பிள்ளைகள் கனம் பண்ண அப்படி கனம் பண்றார். பிதாவை ஊழியக்காரன் ஒரு எஜமான பார்த்து வேலை கொடுத்த எஜமான பார்த்து நான் தான் அவனுக்கு வேலை கொடுத்தேன் அவன் சொல்லும் பொழுது நீ அவனை கனம் பண்றான். ஏன் கனம் பண்றான்? தான் மாவுடைய சம்பளம் கொடுக்கும். ஆனால் ஆண்டவராக தேவன் கேட்கிறார், நான் பிதாவானால் என் கனம் எங்கே? எனக்கு நீ கனப்படுத்துவது என்னுடைய கனம். அவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாமல் நீ அவரை கனப்படுத்துறது எப்படி சொல்ற? ஆதாமுக்கு சொன்னதே என்ன? நீ வந்து இதை புசிக்க வேண்டாம், நான் உனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் தந்திருக்கேன், ஆனா எந்த பங்கை மாத்திரம் நீ எடுத்துறாங்க. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? என்ன ஆண்டவர் பார்த்து கேட்கிறார். நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிறவாகிய ஆசாரியராகிய உங்களை கேட்கிறார். என்னை மதம் கேட்கிறேன். நான் ஆசாரி இருந்துச்சு, நீங்களும் ஆசாரிகளாக ராஜாக்களாக இருக்கீங்க. அவருக்கு கொடுக்க வேண்டிய ஞானம் அவருடைய கட்டளையை மீறுவதுதான் பாவம். ஆதாம் செய்த பாவம் என்ன? ஆண்டவர் வைத்த அவருக்கு வைத்த அந்த மரத்தை தொட்டு புசித்ததான் பாவம். என்ன சொல்ல வர்றேன்னு உங்களுக்கு புரியுமா? நான் நினைக்கிறேன். என் பசு பலிபீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறாயே. என்னத்தை படைக்கிறீங்க? அசுத்தம். என் பலிபீடம். யார் பலிபீடம்? நீங்க தான் இந்த பலிபீடம். இந்த பலிபீடத்தில் அநேக அசுத்தமான காரியங்கள் செய்யப்படுது. தேவராட்சி அதுக்கு பிறகு எதனால் அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள்? கர்த்தருடைய பந்தியை எண்ணாமல் போயிட்டு என்று நீங்கள் சொல்லுகிறதுனாலே. கர்த்தருடைய பந்தியை அற்பமா அசட்டை நாம் செய்ய கர்த்தருடைய பந்திக்கு வராது, கர்த்தருடைய ராட்சிக்கு வராது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வராது. இல்லை அரசு பேர் எல்லாம் அசட்டை. கர்த்தருடைய நாமத்தை அசட்டை. இதுவரைக்கும் இந்த ஆலயத்தில் 96ஆம் ஆண்டு ரோசோ ஆலயத்தில் ஊழியம் செய்தேன். ஒரே ஒரு காரியம் என்னுடைய வாயினால சொல்லி கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறாமல் போனேன்னு சொன்னா ஒரே ஒரு காரியம்,
நான் எதிர்பார்த்த 100 ஆத்மா இந்த சபையில் இருக்கணும்னு நான் விசுவாசித்தேன். ஒவ்வொரு வருடமும் நான் விசுவாசித்தேன். அது இதுவரைக்கும் நடக்கல. ஏன் நடக்கல என்று பார்த்தா இதனால தான் நடக்கல. அவருடைய கனத்தை நம்ம உங்களுக்கு செலுத்தல. அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை நாங்கள் செலுத்தவங்க நாங்கள் மனிதனுக்கு செலுத்துகிறோம். இல்லைன்னா நாங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்து கொள்வோம். ஒரு கிராம செய்தி வரையில் என்ன பாசம் என் பிரதமர் வரல, நீங்க ஒரு மாதிரி பார்த்துட்டீங்க பாசம். ஆபாசில் ஒரு மாதிரி கலைச்சு அசட்டை சொல்றது, ஐயோ எனக்கு வலிக்குது, இங்க வலிக்குது என்னோட நான் கத்துடைய காரியத்தை நம்ம அசட்டை பண்ணிக்கிறோம். ஆனா ஒரு சம்பளம் கொடுக்குற வேலைன்னா 1000, 2000, அப்பா காலையில் போன் வர்றதுக்கு இல்லை. சிக்கமேலே கிடைக்கா கை 1000 ரூபாய் கிடைக்கணும். சிக்கமேலையும் வந்து கிடைக்காதுன்னு சொன்னா வேலையிலே ஆகும். ஆனா கர்த்தருடைய பந்தி, கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஓய்வினால் இதை பரிசுத்த குலைச்சலாக்குது. இதனால இன்னைக்கு இந்த பூமியில ஆதாமுக்கு அன்றைக்கு இதே தோட்டத்தில் வச்சு வேலையை செய்ய முடியல. அவர் ஆண்டவரை பங்கு எடுத்துட்டான். இன்றைக்கு கர்த்தருடைய இந்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய காரியத்தை செய்ய முடியல, அந்த பங்கு எடுத்துட்டான். அந்த வேலை சரியான ஒரு சத்திதாவே ஒரு வருத்தம் வந்துன்னா 10 நாள் வெட்டில் அப்படியே வந்துடும். கர்த்தருடைய பந்தி, கர்த்தருடைய ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக இருப்பான். அதுக்கு பிறகு சரி இப்படி அவர் சொன்ன உடனே நீங்கள் கண் ஊனமானதை பலியிடத்தில் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பு அல்ல. நான் என்ன பாவம் செஞ்சு போட்டு நான் இருந்தாலும் அது பொல்லாப்பு இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை. அடுத்து சொல்றான், நீ உன் அதிபதிக்கு செலுத்தி அவன் உண்மையில் பிரியமாக இருப்பானோ பழுதா போன 2 நாள் சமைச்சு வச்சு பழுதா போச்சு வணக்குது. வீட்டில் அதிபதியை கூப்பிட்டு உட்கார வச்சு உட்காரு சாப்பிடு, அவன் சாப்பிடுவான். ஆனா கர்த்தருக்கு மாத்திரம் பழுதானது, கர்த்தருக்கு மாத்திரம் பிரியமில்லாதது எல்லாத்தையும் நாம் செஞ்சுக்கிறோம். ஆனா அவருக்கு இங்கே அவருக்கு கனமுடைய கனம், அவர் எஜமானால் அவர் பிதா அவருடைய கனம், அவர் கொடுக்கப்பட்ட கனம் உலகம் முழுவதையும் சுத்திட்டு வந்தாலும் சரி, கர்த்தரை கனம் பண்ணாத எந்த காரியத்தையும் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அன்னதானம் பண்ணாலும் கொடுத்துப்பா, எண்ணெயா ஓடுகிற எண்ணெயை ஊற்றிப்பா, கனப்படுத்தவே மாட்டார். அவர் எல்லாம் படைக்கிறார். பூமியில் எல்லாமே படைக்கும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதம் சந்தோஷமா. ஒரு மரம் மாத்திரம் அதுல இருக்க மாத்திரம் நீ சாப்பிடுறாங்க, அதை தான் முதலாவது எடுத்து சாப்பிடுவோம். கர்த்தர் காரியத்தை ஓவினால் ஆண்டோட நியாயம் அன்றைக்குதான் எனக்கு வருங்க கட்டளைக்கு ஆதாமுக்கு கொடுத்த அந்த கட்டளையை ஆதாம் இருந்ததுனால இந்த உலகத்தில் பாவம் உள்ளே பிரவேசித்தது. அந்த வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கன்னு சொன்னா ஆதாமுடன் மோசமான பாவம் செய்யலாம். ஆதாம் என்ன பாவம்? விபச்சாரம், சினிமா பார்த்தானா, சிகரெட் அடிச்சானா, தண்ணி அடிச்சானா, என்ன செஞ்சானா, என்ன செஞ்சு என்ன பாவம் செஞ்சோம்? இதெல்லாம் பெரிய பாவம் தான் சொல்லிட்டு 10 கடலை மீறுவதே பாவம் என்று சொல்லி 10 கடலையை காட்டிட்டு இருக்கோம் இல்லை. ஆனா ஆதாம் செஞ்ச பாவம் என்று சொல்லி தான் வேதம் சொல்லு. சரி ஏதாவது சொல்லுவாங்க, தண்ணி அடிப்பாங்க ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் இருந்தா சொல்லு. ஓய்வு நாளே அவர் உதாரணத்துக்கு வாழ நீங்கள் வந்து அவற்றை எடுத்து சாப்பிட்டு உட்காரு. உடனே அங்கே வரைக்கும் பாவம் வேற ஒன்றும் செய்யல. அவருக்கு கனம் கொடுக்க
ஆவி இவரோடு வாழ இவரோடு பேச வாழ எங்க வர ஆலயத்தில் வந்து நிற்கிறார் இயேசு கிறிஸ்து ஞாபகம் ஹலோ இதான் இந்த பூமியில மக்கள் செய்யற பாவம். நீங்க எல்லாரும் பார்த்து இருக்க பாவம் எல்லாம் அவன் பேச்சாரத்தியம் பேசிச்சாரத்தியம் அவன் அது களவெடுக்கிறான் இது பொய் சொல்றான் இதெல்லாம் அங்க செய்ய இதெல்லாம் பிறகு செஞ்ச காரியம் அது அவனுடைய பிரச்சனையால வந்த பிரச்சனை பின்னுக்கு வந்த பிரச்சனை இந்த காரியத்தை சரியாக இருந்தால் பின்னுக்கு ஒரு பிரச்சனை வாழ்க்கையிலே வராது. போய் வாய்ச்சி பாரு மீதிக்காக 45,000 கீழே நான் வாய்ச்சி பாரு கூலி கேட்குறான் எனக்கு அந்த பதவிக்காரங்க இந்த பதவிக்காரு அந்த நான் செய்வேன் இது செய்வேன் இல்லை செய்வேன் கீழே வாய்ச்சி எழுதி உங்களில் கூலி இல்லாமல் அவன் தலைவை போட்டுவான் கூலி இல்லாமல் அவன் கொடுத்தவன் இதை செய்யவன் இதெல்லாம் கத்தரை கனம் பண்றது கிடையாது. கத்தரை கனம் பண்றவன் எதையும் எதிர்பார்க்க மாட்டான். எல்லாம் கொடுத்துருக்காரு திறனை அள்ளி கொடுத்துருக்காரு. இந்த எல்லாம் சொன்ன வாக்கியம் அப்படியே சொன்னதை அப்படியே மனுஷன் கையில கொடுத்துருந்தா நீ எதையும் கொடுத்துற நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா பண்படுத்தி எல்லாத்தையும் பண்படுத்தி இரு. இன்னும் இந்த விதைகளை கொண்டு போய் மற்ற இடங்களை பண்படுத்தி இந்த உலகம் முழுவதையும் நீ ஆசீர்வாதத்துக்கு ஒரு மனிதனாலே பாவம் உலகத்திலே பிரவேசித்தது போல ஒரே மனிதனாலே எல்லா பாவத்தையும் மீட்கும்படியா இயேசு உலகத்தை வந்தார். அடுத்த 6வது வந்தா நான் கர்த்தர் நான் மாறவர் ஆகியார் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகுவீர்கள். ஓய்வு நாளை பரிசுத்த நாளை ஆசரித்து அவருடைய நாளை மனமகிழ்ச்சி நாளை வேண்டி அதை நீ மனமகிழ்ச்சியாக இருக்குமானால் யாக்கோபின் சுதந்திரத்தால் நான் உன்னை போஷிப்பேன். அவர் சொல்ற நான் கர்த்தர் நான் மாறவே நான் அப்படியே சொன்னா அப்படியே தான் அந்த பூமி நான் செஞ்சுட்டு இருக்கேன். எல்லா ஜாதிப்படி எல்லா மரமும் எல்லா பழத்தையும் கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா மனிதன் மாத்திரம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கொடுக்கிறேன் கனத்தை கொடுக்கிறேன். பெரிய பாவம்னு செய்யலாம் கர்த்தருக்கு அதை ஒன்று இதான் சொல்றேன். அப்ப என்ன சொல்ற நீங்கள் பிதாக்கள் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவர்களை விலகி போனீர்கள் எண்ணத்தில் திரும்புங்கள் அப்பொழுது உங்களுக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நாம் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும்? சினிமா பார்க்கறதை விட்டுவிட வேண்டுமா? சீக்கிரம் அடிக்கிறதை விட்டுவிட வேண்டுமா? சாராயம் குடிக்கிறதை விட்டுவிட வேண்டுமா? எல்லாம் சொல்லுங்க. எந்த காரியத்தில் நீங்க திரும்ப மாட்டோம்? என்னுடைய ஒரு வாரம் போடுங்க. அப்படின்னு சொல்ற மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாம். நீங்களோ என்னை வஞ்சித்தீர்கள். எதனால் உண்மை வஞ்சித்தோம்? உடனே கேட்டு ஆண்டவர் சொன்னது மாறாதவர். யாக்கோபின் சுதந்திரத்தால் அவர் போசித்தார். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம். நான் கனத்தை பற்றி பேசிட்டு இருக்கேன் வேதத்தில். கனத்தை பற்றி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் உங்களுக்கு பேசி கொடுக்குறேன். அந்த கனத்தை தான் ஆதாம் செய்யவில்லை. அவர் சொன்ன அந்த வார்த்தை இதை எடுத்து இந்த வார்த்தை எனக்குரியது. அப்போ சொன்னேன் உண்மை என்கிறீர்கள் தசம வாகத்திலும் காணிக்கையிலும் தானே. புதிய பாட்டை கொடுங்கள் கொடுக்கப்பட வேண்டும். என்னை விட ராஜ்யத்தை சொல்லப்படும். தேவனுடைய பங்கிலே வஞ்சித்துக் கொண்டு தேவனுடைய பங்கை எடுத்துக்கொண்டு இந்த பூமியிலே சமாதானமாய் ஆதாம் வாழ்ந்து நம்மால் வாழ முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? புரியாத ஹல்லேலூயா. அடுத்த அந்த வசந்த கவனிக்கிற நான் முடிக்க போறேன். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் மண்டசாலை கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல்கலைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகப்பட்டும் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பற்றித்து போடுகிறவளை உங்கள் நிமித்தம் நான் கண்டிப்பேன். என்னதியா கனி ஆண்டவர் கொடுத்து ஆண்டவர் கொடுத்ததுல தான் நான் ஆராதனை பண்ணணும். ஆண்டவர் பங்குல தான் எல்லாருக்குமே காணும்.
வருத்தம், எனக்கே இந்த வேதனை, எனக்கே இந்த துன்பம். ஒழுங்கு வச்சுக்காரு தேவன். ஆதாம் ஏவாள் அங்க ஒழுங்கு பண்ணி நடக்கிற ஒழுங்குல பிரச்சனை இருக்கா? ஒழுங்கு இல்லாத ஒழுங்குல பிரச்சனை இருக்கு. தேவன் கட்சியில தான் அது இருக்கு. அதான் இன்றைக்கு உலகத்துல வரிவா வாசித்து பார்த்தீங்கன்னா அதை சொல்றேன். உங்களை கண்டிப்பேன், அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை, வெயில் உள்ள திராட்சை கொடி பலமில்லாமல் போவதில்லை என்று சிலைகளில் கத்த சொல்கிறார். வாழ்க்கை சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம் எல்லாம் புறப்படும். ஆதாம் செய்த பாவத்தினாலே உலகத்தில் பாவம் பிரவேசித்தது. பாவம் பிரவேசித்தானே எளிய துன்பமும் உலகத்தில் வந்தது. அந்த ஒன்று ஒரு மரத்தை ஆதாம் செய்த பாவம். வேறொரு பேச்சார பாவம் செய்யல ஏதே. அதனால அவங்க பிரச்சனை, அது அப்படிலாம் பிரச்சனை. கர்த்தருடைய கர்த்தரை கனம் பண்ணவில்லை. கர்த்தருடைய பலத்தை எடுத்து கர்த்தர் கொடுத்தார். இதைதான் ஆபேல் முதன்மையானதை கொண்டு வந்து செலுத்தினார். இவன் ஒரு சில வகை கையில் எடுத்துக்கொண்டவன் சொன்னாங்க, எழுதி வச்சிருக்காங்க. ஆலயத்துக்கு போய் ஆராதனை பண்ணிட்டு இருந்தாங்க. மாசு சொல்றேன்னு விடாங்க, மாசு சொன்னா விடாங்க, அப்படி விடாங்க. மாசு போதிக்கிறது விடாங்கிறது கத்திர கனம் பண்ணான்னு நீங்க சொல்லிட்டு கத்திர கனம் பண்ணாம இருக்கிற போது நீங்கள் தான் இந்த வார்த்தையை சொல்லக்கூட விருப்பம்ல, அதை விட்டு கீழே வாசி என்ன விருப்பம் அப்படின்ற வார்த்தை சொல்றது. நம்முடைய அன்பானத்தை வச்சுக்கோங்க. நீங்க ஆண்டவருக்கு உண்மையா நடத்தீங்க. பெரிய பெரிய சின்ன பாவம், குட்டி பாவம், அந்த பாவம், இந்த பாவம், இந்த கனம் பண்ணதில் நீங்க என்னைக்கு செய்யலையோ அன்றைக்கு நீங்க தேவனுக்கு கனம் பண்ணல. அது என்னுடைய வாழ்க்கை, எங்களுடைய வாழ்க்கை நடந்திருக்கு. நாங்கள் பத்தில் கனம் பண்ணாமல் போயிருக்கோம். அதனால் எங்கள் வாழ்க்கையில் வந்த பிரச்சனை எல்லாத்தையும் எனக்கு தெரியும். எப்பப்பெல்லாம் நான் கத்தில் கனம் பண்ண மறக்கணும், அப்பப்பெல்லாம் என்னுடைய வாழ்க்கை சமாதானம் போயிட்டு. இன்றைய நாளில் நான் ஆண்டுடைய சமூகத்தில் இருந்தபோது ஆதாம் செய்த பாவம் தான் என்ன நினைக்கிறேன். ஏன் ஆதாமுடைய வாழ்விலே நீர் அவனை சபித்தீர? எதற்காக அவளை சபித்தீர்? என்ன ஆண்டவரை அவன் விபச்சாரமாக செஞ்சாங்க? இல்லை, என்னை அவன் கனம் பண்ணல, என்ற பங்கு எடுத்துட்டான். ஆண்டவராக இயேசு வந்த போது ராஜாக்குரிய ராஜாக்கும் தேவனுக்குரிய தேவனுக்கும் செலுத்துகிறேன் சொன்னார். எனக்கு பிச்சை எடுத்துருக்கார். உங்களை ஆசிரியக்க முடியாது. நீங்கள் அவரை கனம் பண்ணுகிறீர்களோ என்றவர்களை பார்க்க நினைவு வந்திருக்கிறேன். எத்தனை பேர் அவரை கனம் பண்ணுறீங்க? என்னை நீங்களே உங்களை நிதானிச்சு பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே என்னுடையவராய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சி. ஆபிரகாமும் சரி, யாக்கோபும் சரி. யாக்கோபு கூட ஏமாற்றி எடுத்து சொத்து அத்தனையும் ஒரே நாளை வந்து தமிழ் சிறாத்து ஏமாற்றி வந்தது அப்படிதான். உயிருக்கு பயந்து ஓடி ஒரு இடத்துல போய் படுத்த ஒரு தரிசனத்தில் ஆண்டவர் பேசுறேன். அது ஆண்டவரே, இவ்வளவு காலம் நான் ஏமாற்றி அண்ணன்ட்டு அப்பா காட்டு ஏமாற்றி எடுத்து அத்தனையும் போயிட்டு, ஆனா இப்ப நான் அவனை பிடிச்சி கேட்கிறேன். ஆண்டவரே, நான் மீண்டும் நான் இந்த கையிலால் பிரயாசப்பட்டு நான் உழைச்சு நான் நல்ல நிலைக்கு வந்து நான் திரும்பி வருவேன் என்றால் ஆண்டவரை எனக்கு கொடுக்கிறதை நான் உனக்கு தசபாகம் செலுத்துவேன். அல்லேலூயா. இதுதான் நான் யாக்கோபு செய்தேன். ஏசா செலுத்துகிறேன். இதனாலதான் பிரச்சனையும் ஆரம்பமாக அந்த ஆரம்ப பிரச்சனையும் தான் இன்றைக்கு திருச்சபையில் இருக்க பிரச்சனையும் தான். எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம் இந்த காரியம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ இதை போதிக்காட்டா நீ வந்து ஆதாம் செய்த பாவம் உங்கள் பூமியை ஒருவனுக்கு தெரியாது, இவனும் அதே பாவத்தை அழிக்க போயிடும், நீயும் அழிக்க போயிடும். ஆனால் சொன்னாரு. அதுக்கு கர்த்தர் சாட்சி,
ஆவியான ஒரு சாட்சி. அவர் சொன்னதை நான் சொல்லியிருக்கிறேன். போய் விட்ட வாசித்து பாருங்க. நீ கர்த்தரை நீ கனம் பண்றியா? கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு பங்குல கையை வச்சுட்டு ஆதாம போல முன்னும் முழுக்களும் வேதனையோடு வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? அஞ்சல் ஒழுங்கு முறைப்படி தான் என்ன இருக்கு வேதத்துல. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல இன்னதுக்கு கீழ்ப்படி, இன்னதுக்கு கீழ்ப்படுகிறது போல இன்னதுக்கு கீழ்ப்படி. எனக்குரிய கனத்தை நீங்க செலுத்தாவிட்டா கூட அது மறந்துடாது. ஏன்னா நான் உங்களுக்கு ஊழியம் செய்ய ஊழியர்தான். கர்த்தருக்கு நீங்க கனம் கொடுத்தது உண்மையான, எனக்கு நீங்க கனம் கொடுத்தா கனம் கொடுக்காட்டா நான் இந்த பேசுற பார்த்து உங்களுக்கு விடாங்க. அன்றைக்கு எவ்வாறு ஆதாமுக்கு விடாங்க ஆண்டவர் பேசுற பாசை, இன்னைக்கு நாம் பேசுற பாசை உங்களுக்கு விடாங்க. ஹல்லேலூயா. இது இருந்தா இந்த திருச்சபை நடக்கும். இல்லையா இந்த திருச்சபை தான். நான் சொல்றது கர்த்தர் சொல்றது ஏதே தோட்டத்தை ஆதாமுக்கு எவ்வாறு விளங்கிட்டு அதையால அவங்க வெளியில போனாங்க. அதே போல நான் சொல்றது விளங்காட்டை வேறு ஒரு காரியம் இங்க பிள்ளையாக நடக்கும். இதான் இந்த ஆரம்பத்தில் இருந்து இந்த திருச்சபையில இருக்கிற ஒரு காரியம் தான் இந்த திருச்சபையில இருக்கு. கர்த்தர் கொடுத்ததை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கொடுத்துருக்கிறார். ஜாதி பேசுறதெல்லாம் மரம் தான் ஜாதியா இருக்கு. மற்றது ஆண் பெண் 2 ஜாதி. அது 2 ஜாதியை ரெண்டும் மனுஷன் தான். 2 பேரை தான் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. எழுந்திருப்போம். நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்து வானோர் பூலோகத்தாருடைய முழங்கால் யாவும் முடங்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். அன்பான தேவஜனமே, இந்த வெப்சைட் ஊடாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் இந்த வெப்சைட் பகுதியிலே வீடியோ, ஆடியோ, போட்டோஸ் மற்றும் ஆர்டிகல்ஸ்கள் இருக்கிறது. இவைகளை நீங்கள் பார்த்து ஆவி ஆத்தும சரீரத்திலே பூரண விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பெரியா சுவிசேஷ தேவ சபை குடும்பம் ஒவ்வொரு ஞாயிறும் மதியம் 14 மணி, அதாவது 2 மணிக்கு பரிசுத்த தேவ ஆராதனை நடைபெறுகிறது. இதிலே வந்து நீங்கள் கலந்து கொண்டு தேவ சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி பெரியா சுவிசேஷ தேவ சபை குடும்பம் உங்களை அன்போடு கூட அழைக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் இதங்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டு ஜெப தேவைகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழ்காணும் முகவரியிலோ அல்லது டெலிபோனிலோ நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். இந்த வெப்சைட் மூலமாக கூட நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். ஆமென்.